தமிழக சட்டமன்ற கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. தினந்தோறும் கேள்வி நேரத்திற்கு பிறகு மானிய கோரிக்கை ஒவ்வொரு துறை வாரியாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். அதில் முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு துறை வாரியாக விதி 110 கீழ் சிறப்பு திட்டங்களை அறிவித்து கொண்டு வருகிறார். ஆனால் அத்தகைய திட்டங்கள் கடந்த 4 ஆண்டுகளில் முதல்வர்கள் அறிவித்த பெரும்பாலான 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் பெரும்பாலாமல் நடைமுறையிலே இல்லாமல் இருக்கிறது. அதற்காக தமிழக முதல்வர் அவர்கள் இதுவரைக்கும் அவர் எத்தனை 110 விதியின் கீழ் எத்தனை சிறப்பு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார், அத்தகைய திட்டங்களை தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் துறை வாரியாக. இதில் பிரதானமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 20% அதிகமாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்களினுடைய நலம் குறித்து எந்த இடத்திலும் எந்த துறையிலுமே, குறிப்பாக வேளாண் துறையாக இருந்தாலும் சரி, வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பால்வளத்துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையிலுமே பட்டியலின மக்களுக்காக 110 சிறப்பின் கீழ் எந்த விதமான திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. குறிப்பாக இந்த பட்டியலின மக்களுக்கு மத்திய அரசு 2012 ஒப்பந்தத்தின் மூலமாக ஒதுக்கப்படக்கூடிய அந்த 4% சிறப்பு ஒப்பந்த விதி கூட தமிழ்நாடு அரசு அந்த சட்டத்தை கொண்டு வரவில்லை. தமிழ்நாடு அரசு எதிர்வருகின்ற தொழில்துறை மானிய கோரிக்கையிலே பட்டியலின மக்களுக்கும் 2012 பொது ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசியில் பட்டியலின மக்கள் பங்கேற்கும் வகையிலே அதுக்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று இந்திய கனசங்க கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் 2,20,20,000 பட்ஜெட் நிதி ஒதுக்கப்படுகிறது. அதில் 1/5 பகுதி நிதியை தமிழக அரசு ஒதுக்க வேண்டும். ஆனால் ஒதுக்கவில்லை. வெறுமனே ஒரு 3,800 கோடி மட்டும்தான் ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்த நிதி மிக 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 குறைவாகும். எனவே தமிழ்நாடு அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் அந்தந்த பட்டியலின மக்கள் தொகைக்கு ஏற்ப நிதியை ஒதுக்கியிருப்பது போன்று தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கியிருக்கும் என்று எதிர்பார்த்தோம். மிகவும் விவசாய தொழிலாளர் அதிகமாக இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகவும் ஒடுக்கப்பட்ட அருந்தியர் சமூகம் தன்னுடைய பாரம்பரிய தோல் தொழிலின் மூலமாக கடந்த 1970 கிணற்று பாசனம் முழுவதும் உங்களுக்கு மின்சார பாசனமாக மின் மோட்டார் பாசனமாக மாறுதலிலிருந்து அவர்கள் பண்ணை தொழிலிருந்து அவர்கள் விவசாய கூலி தொழிலாளராக கிட்டத்தட்ட 1/3 பங்கு மக்கள் பட்டியலின மக்கள் விவசாய தொழிலாளராக மாறிவிட்டார்கள். அவர்கள் மீண்டும் விவசாயிகளாக சிறு விவசாயிகளாக மாற்றுவதற்கு தமிழ்நாடு அரசிடமிருந்து எத்தகைய சிறப்பு திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. எனவே தமிழ்நாடு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு மருத்துவர் மதிவேந்தன் அவர்கள் இந்த வரவு செலவு ஆதிதிராவிட நலத்துறை அந்த வரவு செலவு அறிக்கையிலே மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருந்தியர்கள் தோல் தொழிலினால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு சிறப்பு திட்டத்தை, குறிப்பாக 2 ஏக்கர் நிலம் திட்டத்தை பெற்றுத்தருவதற்கான நிதியை ஒதுக்குவார் என்று எதிர்பார்க்கின்றோம். இருப்பினும் கூட தமிழ்நாடு அரசு எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்திலையும், ஒரு உறுதியான திட்டத்திலும் பட்டியலின மக்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை மிக மிக மோசமாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு சட்ட ஒழுங்கு பராமரிப்பதிலே ஆதிக்க சாதிகளுக்கு உடந்தையாக ஒடுக்கப்பட்ட சாதிகள் மீது ஏற்படுகின்ற குற்றத்தை மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை அதிகாரிகள் அதை சந்தேக மரணம் என்கின்ற அடிப்படையிலேயே பதிவு செய்து அந்த வழக்கை நிர்மூலமாக்கி வருகிறார்கள். அத்தகைய செயல்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி இந்த மக்களுக்கான உரிமையை மட்டுமல்ல பாதுகாப்பையும் ஏற்படுத்தி தர வேண்டும். அத்தோடு மட்டுமல்லாமல் எத்தகைய ஒரு வரவு செலவு கணக்கு திட்டத்திலையும் வெறும் அறிவிப்புகள் தான் இருக்கிறதை ஒழிய அதற்கான நிதி ஒதுக்காமல், அந்த நிதியை ஒதுக்கியிருந்தாலும் கூட அதை முறையாக நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது தமிழ்நாடு அரசு தன்னுடைய கடமையிலிருந்து தவறுவதாகவே இந்திய கனசங்க கட்சி கருதுகிறது. எதையுமே அரசியல் பார்வையாக பார்க்காமல், அரசியல் ஆதாயத்துக்கு பார்க்காமல் மக்களினுடைய நலனை, அதுவும் கீழ்நிலை மக்களினுடைய நலனை முன்னிலைப்படுத்தி
தமிழ்நாடு அரசு தன்னுடைய அணுகுமுறையை மாற்ற வேண்டும் என்று இந்திய கனசங்க கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்.